சுவி, அட கடவுளை, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த டைம் மிஷினால நான் கன தடவை செத்துட்டேன்டா பிரையன். நேற்று மயிரிலையில தப்பிச்சேன் நான். வேற ஏதாவது பயங்கரமா நடக்கிறதுக்கு முன்னாடி இதை அழிக்கணுமாடா. எல்லாம் அவ்வளோதான் இல்லை, ஒரு சரித்திரமே முடிஞ்சிருச்சு. பொத்தடா வாய, அது வெறும் மிஷின் தானே. இங்கே பாரு எவ்வளோ நல்ல விஷயத்தையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் ஹாக்கி நெட்டை பாரு எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் செட் பண்ணி நம்ம விளாண்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஓமடா, டைம் மிஷினும் இல்லை, நல்லா பொழுதுபோக்காக தானே இருக்கும். என்ன எவ்வளோ நல்லா இருக்குது பாரு. நார்மலாக நான் வேலைக்கு போயிடுவேன், நீ வீட்டுக்குள்ள உட்காந்து ஏதாவது ஒரு மிஷினை பண்ணிக்கிட்டு இருப்ப. ஆனால் இது நல்லா ஜாலியாக இருக்கு. ஓமடா, இதுவும் நல்லா தானே இருக்குது. சரி, இதை என் முழங்காலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வரேன். பிரையன், அங்கே பாருடா. ஐயோ பிரையன், அட கடவுளே. பிரையன், பிரையன் உனக்கு கேக்குதா? அடங்க உம்மால என்ன ஆச்சு? இவன் ஒரு ஆளு புண்டை. டாக்டர் என்னாச்சு? என்ன மன்னிச்சிருக்க, பிரையனுக்கு ரொம்ப அதிகமாக அடிபட்டிருக்கேன். எங்களால் அவனை காப்பாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பான்னு தெரியாது. நீங்கள் போய் அவனை பார்த்து கடைசியாக குட் பை சொல்லியிருக்க. அட கடவுளே, பிரையன். அடே பிரையன், நீ சாகக்கூடாதுடா. நான் உன்னோட சேர்ந்து நிறைய நேரம் விளையாடும். நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தீங்க, எப்பவும் மறக்க மாட்டேன். என்ன மடிச்சிருக்க, அவன் செத்துட்டா. தேவையில்லாத வேலை இதெல்லாம். நாங்கள் அங்கே போய் ஏற்கக்கூடாது. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் தான் அந்த டைம் மிஷினை தூக்கி எறியணுமென்ற நான். அட இரு, அதே தான். நான் திரும்பவும் அந்த டைம் மிஷினை உருவாக்கி பிறகு பிரையனை காப்பாற்றணும். சுவே, எப்படி இருக்க? நான் நல்லாவே இல்லை. ஒரு உதவி செய்யலே. நான் அடுத்ததாக செய்ய இருக்கிற ஒரு வேலைக்கு எனக்கு ஒரு டைட்டானியம் கெப்பாசிட்டர் வேணும். அது எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு? டைட்டானியம் கெப்பாசிட்டரா? ஐயோ, அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லையேப்பா. ஐயோ, என்ன சொல்றீர்கள்? சரி பரவாயில்ல, விடுங்கோ. அடே ரூபர்ட், அந்த கெப்பாசிட்டர் இல்லாமல் டைம் மிஷினை உருவாக்குறது ஒரு இயலாத காரியம்டா. நான் என்ன செய்வேன்? நான் நினைக்கிறேன் இனிமேல் பிரையனை பார்க்க இயலாதுண்டு. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரையன், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் பிரையனை நம்ம மிஸ் பண்ணுறது நிறுத்தணும்னா நம்ம ஒரு நாய் வாங்கி தான் ஆகணும். ஆமாப்பா, அது நல்லதாக இருக்கும். சரி காய்ஸ், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல நாயாக பார்ப்போம். இலை பச்சை பேண்ட்டு, ஏதோ நல்ல நாயை தேடி வந்திருக்கியாம்லா. இதே பதிவு நல்லா படித்த மாதிரி இருக்கேன். நான் தான் பீட்டர். உன் பேர் என்ன? பின்னி. என்ன வின்னி சொன்னி? நல்லாடியே இருக்கு. என்ன பண்ணுவேன்? எல்லாம் இங்கே பாரு, நான் சாதாரண நாய் தான். பந்தை தூக்கி எறிஞ்சால் விளையாடுவேன். உனக்கு வேணா என்கிட்ட இருந்தால் ஃபோனை பிடிங்கி தரேன். இலை பிறவென்ன பிறப்படுவோம். கிளம்பலாம். இதைய பாரு, இதுதே நம்ம வீடு. இலை என்னத்த சொல்ல, வீடு சோக்கில். இலை உன் பேர் என்ன? கிரேஸ். சரி, அரிசி மூட்டைன்னு கூப்பிடுவோம். நல்லா இருக்கு. அமைதியாக இருக்கு கிரேஸ். அரிசி மூட்டடிக்க விடியா? இதைய பாரு வினி, நீயும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் ஆகிட்ட. அடே தடியா, இவனொன்றும் எங்கட வீட்டில் ஒரு ஆள் இல்லை. உனக்கு பீர் வேணுமா? வேண்டாம். இலை கொண்டு வாழ. நீ பயங்கரமாக காமெடி பண்ணுற. நல்லா நாடகமாடி ஏமாத்துற எல்லாரையும். இரு, எனக்கு கிடைச்சதே ஒரு கிளாஸ் சரக்கு. அதில் உனக்கு என்ன நோவு? எனக்கு விளையாட்டு சாமான் வாங்குற காசில் தான் சரக்கு வாங்குறான். இலை என் மேலே எரியாதல ஸ்டுடியோ. எந்த பேர் ஒன்றும் ஸ்டுடியோ இல்லை. சரியான வேஷமோன். ரொம்ப பெரிய இவன் போல நடிக்கிறான். இவனை நாசமாக்காமல் விட மாட்டேன் நான். அந்த குடிகார நாய்கிட்ட கொஞ்சம் பொய்ய சொல்லி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர செய்ய போகிறேன் நான். பாரு. ஐயோ, என்னட்ட கொஞ்சம் சோகமான செய்தி இருக்குது. இனிமே சரக்கு எங்கேயுமே விற்க மாட்டினமா. ஐயோ, என்னெல்லாம் சொல்லுத? சரக்கு சாராயம்லாம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுல. பிளாக்ல கூட வாங்க இயலாதாம். ஐயோ, போதும்ல, நிறுத்தல, நெஞ்சு வலிக்கு. அவ்வளவுதான், இது வேலை செய்யுது. வின்னி, உனக்கு ஒன்று தெரியுமா? புதுசா சொல்லியிருக்காங்க, இனி கல்யாண மண்டபத்துல கூட சரக்கு கிடைக்குமா? சந்தோஷம்ல.
இலே என்ன கண்ணில் அருவி என்னாச்சு? சரி, உனக்கு என்னன்னு தெரியணும் தானே? நீ தான்டா என்ற பிரச்சனை. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன்னை பற்றி தான் நினைச்சு கொண்டிருக்கணும். அவையில் பிரெயினை பற்றி மறந்துட்டினாம். என்னால் அப்படி இருக்கலாது. நான் பிரெயினை மறக்க மாட்டேன். அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இலை இங்கே பாரு, இப்போ அப்படி தமிழே இருக்கும், பிறகு சரியாயிரும் பார்த்துக்க. அது எப்படி நீ சொல்லுற? இல்லை அது வந்து அந்த கதையை என்மளை கேட்க. உண்மையாவா? ஒரு தாத்தா கூட இருந்தோம்ல, அவரும் நானும் சின்ன வீடும், பெருசாக பொருளெல்லாம் கிடையாது, இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்தோம். திடீர்னு செத்து போயிட்டாரு. கஷ்டமாக போச்சு பார்த்துக்க. பிறகு நீ அதை எப்படி மறந்த? அதா உங்கள் குடும்பத்தை பார்த்தோம்ல, ஏதோ நாய் வேணும்னு தேடிட்டு இருந்தீங்க, மொத்த பார்த்தா 4 நாள் சாப்பிடாத மாதிரி சங்கடமாக இருந்தீங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இல்லை நமக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருச்சு போல இருக்கே, கடவுளோட திருவிளையாடல். ஓமடா வினி, நீ சொல்கிறது கூட எல்லாம் சரிதான்னு நினைக்கிறேன். கட்டி புடியல. எனக்கு என்னன்னே தெரியல, ஸ்டூவி ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டான் பாரு. ஏம்மா சின்ன பையன் ஓடி ஆடி விளையாடிருப்பான். ஆமாம், சரி வா நம்ம போய் தூங்கலாம் வினி. ஏம்மா லூயிஸு, இன்னைக்கு நான் ஸ்டுடியோ கூடவே படுத்துக்கிறேன். அட ரொம்ப நல்லது, 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சி தூங்குங்க. குட் நைட் வினி. எல்லாம் குட்டு நைட்டு.